வணக்கம். என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்களோட கிளைண்ட் மிஸ்டர் அஜய்க்கு தான் தேங்க்ஸ். ஏன்னா அவர் தான் இந்த வீடியோக்கான ஐடியாவே கொடுத்தாரு. அவர் வீட்டுக்கு கூல் ரூஃப் டைல்ஸ் செலக்ட் பண்ணும்போது கூல் ரூஃப் டைல்ஸ் ஒரு கஸ்டமர் எப்படி செலக்ட் பண்ணும், அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதை பற்றி ஒரு வீடியோவை போடுங்க, இதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ அதனால் எங்கள் கிளைண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இதே கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கூல் ரூஃப் டைல்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எதனால் இதை சூஸ் பண்ணும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டணுன்றது யூடியூப் அல்காரிதம்க்கு தெரியும், உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னெல்லாம் பார்த்தோம்னா மொட்டை மாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கு வெதரிங் பண்ணுவோம். செங்கல் ஜல்லி, கடுக்கா இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். அது எல்லாமே இப்போ பண்ணுறதுல ஸ்டாப் பண்ணியாச்சு. எல்லாமே கூல் ரூஃப் டைல்ஸுக்கு போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கூல் ரூஃப் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா பில்டிங்லையுமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த கூல் ரூஃப் டைப்ஸில் ரெண்டு மேஜரான வெரைட்டி வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளே டைலு, இதே மாதிரி திக்கா இவ்வளோ பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த விட்ரிஃபைட் ஆர் செராமிக் டைலு, நம்ம நார்மல் ஃப்ளோர் டைல் மாதிரியே ஸ்லிம்மாக தின்னாக இருக்கும். ஸோ இது ரெண்டுலேயுமே இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டோன்னா இந்த கிளே டைல்ஸ். ஸோ இந்த கிளே டைல்ஸோட மேனுஃபேக்சரிங், இதோட மெட்டீரியல்ஸ், ப்ராசஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் நம்ம விட்ரிஃபைட் செராமிக் டைலோட. இதோட எஸ்ஆர்ஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா அபவ் 90 இருக்கும். நல்ல மேனுஃபேக்சரிங் பிராண்டோட டைல் பார்த்தோம்னா நம்மளுக்கு அபவ் 90 வந்து எஸ்ஆர்ஐ வேல்யூ வரும். எஸ்ஆர்ஐன்றது ஒன்றும் இல்லை, சோலார் ரிஃப்ளெக்ஷன் இண்டெக்ஸ். நம்ம வெயில் எவ்வளோ தூரம் அதிகமாக படுது, அந்த வெயிலோட ஹீட்டை எவ்வளோ தூரம் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றது தான் அந்த எஸ்ஆர்ஐ. இதில் எஸ்ஆர்ஐ அபவ் 90 இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீட் ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து தண்ணி உரியும். வாட்டர் ப்ரூஃப் வந்து இது அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம விட்ரிஃபைடோ செராமிக் டைல் இருக்கிற அளவுக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. மழை பெஞ்சதுன்னா இதில் இருக்கிற சின்ன சின்ன போர்ஸ் வழியாக தண்ணி உள்ள உறிஞ்சு நம்மளுக்கு மொட்டை மாடியில் அதில் சீப்பேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இன்னொன்று, இந்த டைல் வந்து எல்லாமே ஈவனான ஃபினிஷ் லெவலில் இருக்காது. ஸோ இந்த டைல் இங்கே லே பண்ணியிருக்காங்க. இந்த டைலும் பார்த்தீங்கன்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் கிளியராகவே தெரியுது. இது நம்ம என்னதான் லெவல் பண்ணி போட்டாலும் இந்த டைலோட மேனுஃபேக்சரிங்லேயே அதோட ஸ்ட்ரெயிட்னஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால நம்மளுக்கு நிறைய ஏத்த இறக்கங்கள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைல் உடஞ்சிருக்கு. ஸோ இது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப பிரிட்டிலான மெட்டீரியல், ரொம்ப ஈஸியாக உடஞ்சிரும். அதனால கிராக்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த டைல்ஸில் கிரவுட்டிங்க்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அதிகமான ஸ்பேஸில் கிரவுட்ஸ் இருக்கிறதுனால இந்த கிரவுட்டும் ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். நம்மளுக்கு இது வழியாக சீப்பேஜ் வந்து வரும். நெக்ஸ்ட் இந்த டைலோட வெயிட். ஸோ ஒரு டைலோட வெயிட் டெரஸில் அதிகமாக இருக்கும்போது அந்த பில்டிங்கோட டெட் லோட் ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த டைல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 கிலோ இருக்கும். நல்ல ஹெவியான டைலு. இந்த டைல் போடும்போது பில்டிங்கோட டெட் லோட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிசைனும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி விட்ரிஃபைட் ஆர் செராமிக் டைல் வந்து இப்போ ரொம்ப காமன்லி யூஸ்டு. ஸோ இது நார்மலாக நம்ம வீட்டுக்கு போடுற ஃப்ளோர் டைல் மாதிரி தான். இது மேட் ஃபினிஷு, நம்மளுக்கு ஆன்டி ஸ்கிட், வழுக்காது. இதை தான் டெரஸில் யூஸ் பண்ணோம். க்ளீன் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸி டு இன்ஸ்டால், ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். நம்ம அதில் என்னெல்லாம் கான்ஸ் பார்த்தோமோ அதெல்லாம் இதில் அட்வான்டேஜஸ். இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸான மெட்டீரியலு. நம்மளுக்கு ஈவனாக ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர் ஆகிறதுனால இதோட அண்டுலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்மளுக்கு ஜாயின்ஸில் அந்த ஏற்ற இறக்கம் தெரியாது. கிரவுட் வந்து இதில் அவ்வளோ ஈஸியாக பீல் ஆஃப் ஆகி வராது. ஏன்னா இதுக்கு கம்மியான ஸ்பேஸர் கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் இந்த டைல்ஸில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்துக்கிட்டோன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அது போரஸான மெட்டீரியல், அதில் ஈஸியாக தண்ணி உரியும்ட்டு. இது அந்த அளவுக்கு தண்ணி உரியாது. நம்மளுக்கு மொட்டை மாடியில் யூஸ் பண்ணுறதுனால வாட்டர் ரிப்பலண்ட் ரொம்பவே முக்கியம். இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இதில் ஸ்லோப் ஈஸியாக செட் பண்ண முடியும். அதில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏற்ற இருக்கிறதுனால, அண்ட்யூலேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்லோப் ரொம்ப அதிகமாக வச்சா தான் தண்ணியோட ஓட்டம் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். இதில் நல்ல ஸ்மூத்தான ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்கிறதுனால ஸ்லோப் அந்த அளவுக்கு கொடுக்க தேவையில்லை. நம்மளுக்கு ஈஸியான ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும், வாட்டரோட ஃப்ளோ. ஸோ இந்த டைலில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டோம்னா இதோட எஸ்ஆர்ஐ வேல்யூ, இதோட கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அதில் இருக்கிற அளவுக்கு இதில் கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. இதில் ஆவரேஜாக ஒரு எஸ்ஆர்ஐ 70 to 90 வரைக்கும் இருக்கும். இதில் கம்பேரிட்டிவ்லி நம்மளுக்கு கூலிங் ஃபேக்டர் அதை விட இது கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்டில் நம்மளுக்கு வீட்டில் நார்மல் நம்ம போடுற கிளே டைல்ஸ், வெதரிங் டைல்ஸை விட இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த கூல் ரூஃப் டைல் செலக்ட் பண்ணும்போது முக்கியமாக ஒயிட் கலராக பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வருது. மற்ற கலர்ஸ் அட்ராக்டிவாக இருந்தாலும் நம்மளுக்கு அதோட கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும்.
இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்க சேனல்ல போடுறோம். என்ன வீடியோஸ் பண்ணலான்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா நாங்க இந்த வீடியோஸை பண்றோம். தொடர்ந்து எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.